கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற அந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கட்டத்தந்த வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை காக்கும்படியான ஒரு இரட்சகனாக, ஒரு பாதுகாப்பாளனாக தேவன் சிம்சோனை வைத்திருந்தார். இஸ்ரவேல் மத்தியிலே பெலிஸ்தீயர்களுக்கு அவன் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தான். பெலிஸ்தீயர்களால் அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் அவனை ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக வைத்திருந்தார். அவனுடைய பலன் எங்க இருக்கு என்பதை கண்டறியவே முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய பலன் அவனுடைய முடியில் இருந்தது, அவனுடைய தலைமுடியில இருந்தது. அந்த தலைமுடி சிரைக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய தலையில கத்தி படக்கூடாது அப்படின்னு தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஏனென்றால் அவன் நசரேயன், அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான், தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதால் அவனுடைய தலையில சவரம் கத்தி படக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய முடியில தான் தேவன் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை வைத்திருந்தார். அந்த பலனை பெலிஸ்தியர் ஒரு பெண்ணின் மூலமாய் கண்டறிகிறாங்க. அதை அவனுடைய பலனை, அதாவது அவனுடைய முடியை சிரைக்கும்படியான ஒரு தந்திரத்தை அவர்கள் அவனுக்கு விரோதமா போடுறாங்க. பெலிஸ்தியர் பெண்ணின் மடியில அவன் படுத்திருக்கும் பொழுது, ஒரு மயக்க நிலையில அவன் படுத்திருக்கும் பொழுது அவனுடைய தலையில் இருந்த முடி சிரைக்கப்பட்டது. அவன் முடி சிரைக்கப்பட்டது என்பது தெரியாமல் அவன் பெலிஸ்தியர் வரும்பொழுது எந்திரிச்சு நிற்கும் போது தான் ஒரு சாதாரண ஒரு பலவீனமான மனுஷனை உணர்றான். அவனுக்கு முன்பா இருந்த அந்த பலன், அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை அவனால உணர முடியல. காரணம், அவனுடைய முடி முழுவதும் சிரைக்கப்பட்டது. அவனை ஒரு வேடிக்கை பொருளா காண்பித்து மக்கள் எல்லாம், ஜனங்கள் எல்லாம், பெலிஸ்தியர் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கிற்றான். சிரைக்கப்பட்ட முடி மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று அப்படின்னா இது பெரிய சூப்பர் நேச்சுரல் மாதிரி தெரியலையே. ஒரு மொட்டை எடுத்தா, குழந்தைகளுக்கோ நமக்கோ மொட்டை எடுக்கிறாங்க, தலை மொட்டை எடுத்த பிறகு அது மறுபடியும் முளைக்க துவங்குகிறது ஒரு சாதாரணமான காரியம் தானே, அது ஒரு இயற்கையான காரியம் தானே. இங்கே அவனுக்கு மறுபடியும் முடி அவனுக்கு திரும்ப முளைக்க துவங்கிற்று அப்படின்னா இதுல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதாவது தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் நம்மளுக்கு காண்பிக்கும். சிரைக்கப்பட்ட சிம்சோனுடைய முடி மறுபடியும் முளைக்க துவங்கிற்றுன்னா ஒரு சின்னதா அரும்பு மாதிரி அப்புறம் முளைக்க துவங்கல. அவன் சிரைக்கப்பட்ட அவனுடைய தலைமுடி மறுபடியும் முளைக்க துவங்கிற்று. இப்படி இல்ல, இப்படி அவன் சிரைக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய முடி எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு மறுபடியும் அவனுக்கு முடி முளைக்க துவங்கிட்டான். ஏன்னா அவனுடைய முடியில தான் தேவன் பலத்தை வச்சிருந்தாரு. அப்போ மறுபடியும் அவனுடைய முடி இருந்த இடத்திற்கு திரும்பவும் பழைய நிலைமைக்கு அவனுடைய தலைமயிர் மறுபடியும் முளைக்க துவங்கிட்டான். உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுடைய பிசினஸ் முடங்க வேண்டும், உங்க தொழில் முடங்க வேண்டும், நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் செய்வினைகளோ அல்லது உங்க பிசினஸ்க்கு விரோதமாய், உங்களுடைய வியாபாரம் தொழிலுக்கு விரோதமாய் யாராவது இறங்கி உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு உங்களுடைய பிசினஸ் முடங்குவதற்கு காரணமா இருக்கிறாங்களா? எழும்பவே முடியாது, நல்லா போய்கிட்டு இருந்த பிசினஸ், நல்லா போய்கிட்டு இருந்த வியாபாரம் இப்படி முடங்கி போயிருச்சு. என்ன காரணம்னு தெரியல. நல்ல கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க, எங்களால ஆட்களை வச்சு கவனிக்க முடியாத அளவுக்கு நாங்க ரொம்ப அழகா அந்த பிசினஸை கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சரிவு எங்க வாழ்க்கையில இந்த பிசினஸ் மறுபடியும் எழும்ப முடியாதபடிக்கு முடங்கின நிலைமையில இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மறுபடியும் சிம்சோனுடைய சிரைக்கப்பட்ட தலையில் அவனுடைய முடி முளைக்க துவங்கிட்டான். முடங்கி போன உங்க தொழில் மறுபடியும் முளைக்க துவங்கும். உங்களுடைய வியாபாரம் மறுபடியும் திரும்பவும் எழும்பும். தேவனுடைய கரம் அதை செய்யும். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1 to 10 வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது தேவன் லேவியர்ல இருந்து ஆரோனை ஆசாரிய ஊழியத்துல அழைத்திருக்கிறாரு. இங்க ஒரு பெரிய ஒரு முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமா ஜனங்கள், இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல இருக்கிற வம்ச தலைவர்கள் முறுமுறுக்கிறாங்க தேவனுக்கு விரோதமா. நாங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்க, தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட், முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமா போகுது. அதை தேவன் கேட்டு, நான் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன், அதற்கு ஒரு அடையாளமாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய, அதாவது வம்ச தலைவர்கள் 12 கோத்திரத்தின் வம்ச தலைவர்களுடைய கோல், அந்த காலத்துல கோல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்துல தேவ சமூகத்துல அதை கொண்டு வைங்க. யாருடைய கோல் துளிர்க்குமோ
அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அதனாலே முறுமுறுப்பு ஒளிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு. தேவன் சொன்ன பிரகாரமாய் மோசே ஒவ்வொரு வம்ச தலைவர், அந்த 12 கோத்திரத்திலும் இருக்கிற வம்ச தலைவருடைய பேர், அந்த பேரை அந்த கோலில எழுதி தேவ சமூகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கிறாரு. காலையில எழுந்து போய் பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது இருந்ததாம். துளிர் விட்டு மட்டும் இல்லை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த வசனம் சொல்லுது, ஆரோனின் கோல் வெறும் துளிர்க்கவில்லையாம், அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்ததாம். இவ்வளவு பெரிய ப்ராசஸ தேவன் ஒரு நாள் இரவிலே செய்து முடிக்கிறார். தேவனை காலத்திற்குள் நாம் அடக்கி வைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில உயர்வுக்குள்ளே நீங்க செல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாள் ஆகும். இதை செய்யறதுக்கு மறுபடியும் நீங்க விழுந்த இடத்துல அல்லது முடங்கி போன உங்களுடைய பிசினஸ தொழில மறுபடியும் துவங்கி இந்த இடத்துக்கு போகணும்னா இவ்வளவு நாள் ஆகும், இவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நமக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனா தேவனுக்கு அந்த கால்குலேஷன் கிடையாது. ஏனென்றால் தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இழந்து போன உங்க நன்மைகளை, இழந்து போன உங்களுடைய வியாபாரத்தை, முடங்கி போன உங்க தொழில மறுபடியும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக, ஒரு நாள் இரவிலே கூட தேவனால் அதை மறுபடியும் துளிர்விட செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில அதை கனித்தரக்கூடிய மரமாய் தேவனால் மாற்ற முடியும். தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். விழுந்து போன வியாபாரம் மறுபடியும் ஒருபோதும் இவங்க எழும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எழும்ப செய்ய போகிறார். இந்த உயர்வை அடைவதற்கு இவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்றத தாண்டி ஆண்டவர் சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ப்ராசஸ கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை அநேகருக்கு ஆச்சரியமான ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்த நன்மைகளை அவர் திரும்பி வர பண்ணுவார். தேவன் திரும்பி வர பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்து நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் மறுபடியும் உங்க கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? வெறுமையாக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் எழும்பவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறார். மறுபடியும் எழும்பி உங்களை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் வெறுமையாய் போனேன், நான் ஏமாற்றப்பட்டேன், நான் கீழே விழுந்து போனேன், என்னால் எழும்பவே முடியாது, காரணம் நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நீங்க ஒருவேளை புலம்பலாம். கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பான முறையில உங்க கையில திரும்பி வர பண்ணுவார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவர், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினவர். உங்க வாழ்க்கையிலும் உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நீங்க பின்னாடி உங்க வாழ்க்கையில முன்னிலைமை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை, உங்க வாழ்க்கையில முன்னாடி இருந்த பலத்தை காட்டிலும் இப்போ நீங்க அதிகமா நீங்க செயல்பட போறீங்க. ஒருவேளை என்னுடைய அழகான முடியை நான் இழந்துட்டேன், இனிமேல் அந்த முடி எனக்கு வளரவே போறதில்ல அப்படி நினைக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுடைய முடிக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இழந்து போன முடியை கர்த்தர் மறுபடியும் முளைக்க பண்ண வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இழந்து போன உங்கள் ஆரோக்கியத்தை மறுபடியும் துளிர்விட செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தையின்படி உங்களை வெறுமையாக்கினவர்களுக்கு முன்பாக உங்களுடைய மகிமையை திரும்பி வர பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.